பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இந்த நாளிலே நாம் தியானிக்க போகிற வேத வசனம் ரோமர் 12வது அதிகாரம் 19வது வசனம். பிரியமானவர்களே, பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அருமையானவர்களே, இந்த வேத வசனத்தை தியானித்து பார்க்கும் போது என்னுடைய நினைவில் வந்தது தாவீது மற்றும் சவுல் ராஜாவினுடைய சம்பவங்கள் தான். ஒரு முறை சீப் ஊரார் கிபியாவில் இருக்கிற சவுலிடத்தில் வந்து தாவீது எஷிமோனுக்கு எதிரான ஆகிலாமேட்டில் ஒளிந்திருக்கிறான் என்று சொன்னார்கள். சவுல் ராஜாவும் இஸ்ரவேலிலே 3000 பேரை தெரிந்து கொண்டு தாவீதை தேடி புறப்பட்டு வந்தான். இந்த விஷயத்தை வேவுக்காரரை அனுப்பி தாவீது தெரிந்து கொண்ட போது தாவீதும் அபிசாயும் சவுல் ராஜா ராத்தங்கியிருக்கிறதான அந்த இடத்திற்கே போய் அவனை கொன்று போடுவதற்கு சாத்தியமான சூழ்நிலைகள் இருந்த போதிலும் தாவீது அதை செய்யாமல் கர்த்தர் எனக்காக யுத்தம் செய்வார் என்று கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்ததை நாம் அறிந்திருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே கூட நாம் சிறுமைப்பட்ட நேரங்கள் இருந்திருக்கலாம், நாம் தடித்து விடப்பட்ட நேரங்கள், கைவிடப்பட்ட நேரங்கள், நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது என்ற சூழ்நிலையிலே நாம் இருக்கும்போது அநேகர் நமக்கு துரோகம் செய்திருக்கலாம், நமக்கு தீங்கு செய்திருக்கலாம். ஆனால் சூழ்நிலைகள் மாறும் போது நம்முடைய கை அவர்களுக்கு விரோதமாய் எழும்பக்கூடிய சூழ்நிலைகள் வரும்போது நாம் ஒருபோதும் பழி வாங்கவே கூடாது என்பதை தான் இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு சொல்லுகிறார். பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று. நாம் எத்தனையோ பாவங்களை செய்திருக்கோம், எத்தனையோ துரோகங்களை செய்திருக்கோம். ஆண்டவர் நம்மை மன்னித்தது போல நாமும் மற்றவர்களுக்காக மன்னிக்க கூடிய ஒரு இருதயம் நமக்கு இருக்க வேண்டும். ஒருவேளை நம்மால் மன்னிக்க முடியாத அளவுக்கு அவர்கள் துரோகத்தை இழைத்திருப்பார்களே, ஆனால் கர்த்தர் அதை பார்த்து கொள்வார். நமக்காக யுத்தம் செய்ய அவர் போதுமான தேவனாயிருக்கிறார். வசனம் சொல்லுகிறது, எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கும்போது ஆண்டவரே எனக்கு நியாயம் செய்யும் என்று நாம் சொல்ல வேண்டியதே இல்லை. கர்த்தர் எல்லாவற்றையும் பொறுப்பெடுத்து நம்மை நம்முடைய சத்துருக்களுடைய கண்களுக்கு முன்பாக உயர்த்தி ஆசீர்வதிப்பார். ஆமேன்.